வணக்கம். SR7 டிவி செய்திகள். சிறுவாபுரி, பெரியபாளையம் ஆலயங்களில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணியினை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 217 கோடியே 98 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 26 திருக்கோயில்களில் 49 திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து 21 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள உதவி ஆணையர் அலுவலகம், 15 ஆய்வர் அலுவலகங்கள் மற்றும் 16 திருக்கோயில்களில் 17 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 3.14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கருங்கற்கள் பதித்து குளம் தூர்வாரி சீரமைப்பு பணிகள் நடைபெற்ற திருக்குளத்தினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதேபோல பிரசித்தி பெற்ற பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயத்தில் ரூபாய் 12.3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டுமான பணிகளுக்கும் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயத்தில் 7 நிலை ராஜகோபுரம் 1, 5 நிலை ராஜகோபுரங்கள் 3, மேற்கு பிரகாரத்தில் உபசன்னதிகள் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். செய்திகளுக்காக பொன்னேரி ரிப்போர்ட்டர் பாலாஜி. தெரியுமா? பிரேக்கிங் நியூஸ் நம்மளே ஒரு கார்டு போட்டு அண்ணா அண்ணா குச்ச
பேர்ண்ணா? அண்ணா கடை கொஞ்சம் பின்னாடிண்ணே.